நோக்கமில்லாத வேதனை தாங்க முடியாத வேதனை. இன்னும் சொல்றேன், நோக்கமில்லாத ஒரு வேதனை தாங்க முடியாத ஒரு வேதனை. ஆனால் நோக்கத்தோடு கூட ஒரு வேதனை இருந்ததுன்னா அது தாங்கக்கூடிய கிருபை நமக்கு உண்டு. அப்படின்னா சரி, 2 உதாரணம் சொல்கிறேன், எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி. டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஊசியே உங்களுக்கு பிடிக்காது, ஊசினா உங்களுக்கு நடுக்கம், பயம். நான் டாக்டர் சொல்கிறாரு, இந்த ஊசி போட்டனா உனக்கு உன் வாழ்க்கையில் டியூபர்குலோசிஸ் வராது, டிபி வராது, அந்த ஊசி போடும் அப்படின்றார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ பயம் இருந்தாலும், எவ்வளோ நடுக்கம் இருந்தாலும், அந்த டிபி வரக்கூடாது என்பதற்காக அந்த வலியை தாங்கிப்பீங்க. சரி, சில பேர் இது எனக்கு புரியல பாஸ்டர். சரி, நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பிரசவமான ஒரு தாய் பிரசவ வேதனைப்படும் பொழுது எவ்வளோ வலி வந்தாலும் அந்த தாய்க்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வேதனைக்கு பின்பதாக ஒரு சந்தோஷம் எனக்காக காத்து கொண்டிருக்கு. அதனால் எவ்வளோ வேதனை வந்தாலும் நான் சகிச்சு கொள்கிறேன். ஏன்னா அந்த வேதனை தாண்டின உடனே எனக்கு ஒரு மகாபெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு காத்து கொண்டு இருக்கின்றதுக்காக அந்த வேதனையை தாங்கக்கூடிய பலன் அந்த தாய்க்கு உண்டு. அதை தான் நான் உங்களையும் பார்த்து சொல்கிறேன், தேவ பிள்ளைக்கு இதுதான் என் நம்பிக்கை. எவ்வளோ பெரிய வேதனை வந்தாலும் அந்த வேதனைக்கு பின்பதாக ஒரு மகிமை உண்டு, அந்த வேதனைக்கு பின்பதாக ஒரு சாட்சி உண்டு, அந்த வேதனைக்கு பின்பதாக ஒரு மிகப்பெரிய தேவனுடைய செயலை கட்டாயம் காண்பீர்கள். எவ்வளோ பெரிய ஒரு பள்ளத்தாக்கா இருந்தாலும் அந்த பள்ளத்தாக்கின் மத்தியில் ஒரு பாடலை பாடி, இன்றைக்கு நான் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் நாளைக்கு என் மலை உச்சியில் தேவன் என்னை நிறுத்துவார் என்ற நம்பிக்கையினால இந்த பள்ளத்தாக்கு வழியாக நான் நடக்கிறேயா, இந்த வேதனை வழியாக நடக்கிறேன். ஏன்னா இதற்கு ஒரு நோக்கம் உண்டு, இதற்கு ஒரு நிச்சயமான தேவனுடைய மகிமை என் வாழ்க்கை வெளிப்படும். இந்த நோக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் சகிக்கக்கூடிய தன்மை நமக்கு தரணும் ஐயா. உங்க வேலையில உங்களை தரக்குறைவா நடத்துறாங்களா, பரவாயில்லையா, தெய்வீக நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றபடியா எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் உங்கள் வாழ்க்கையில மாற்றுவார். உங்களுக்கு வர வேண்டிய சொத்து வரலையா, பரவாயில்ல, தேவனுடைய நோக்கம் என் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா, நிச்சயம் தேவன் என் வாழ்க்கையில நன்மை செய்வார்.